நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ண குந்தன் செட். இது அதுக்கான மேட்சிங் வளையல். இது நவரத்ன ஹாரம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. பேக் பண்ணிடலாங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே ரெடி பண்ணிட்டீங்க. நான் இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைச்சேன். இது பெரிய குடும்பத்தோட பொண்ணு கல்யாணங்க. எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. நான் எக்ஸ்ட்ரா ஆளை போட்டு ரெடி பண்ண சொன்னேன். சரியான நேரத்துக்கு ரெடி பண்ணல. இல்லங்க, இந்த டிசைன் சுத்தமா நல்லா இல்ல. நான் உங்ககிட்ட எப்படி செய்ய சொன்னனோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். நான் வரேன். இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அது வந்து இந்த டிசைன் அவ்வளவா நல்லா இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இது ரொம்ப பழைய காலத்து டிசைன். டிசைன் என்ன கொஞ்சம் மாடர்னா இருக்கணும். சார் இதோட அழகே அதுதானே. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இங்க வெள்ளைக்கல் வச்சிருக்கீங்கல்ல, அங்க பச்சைக்கல் வைங்களேன். அப்புறம் இந்த ப்ளூ இதுக்கு சுத்தமா மேட்சே ஆகல. சார் இது ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் மேட்சா தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இல்ல நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க. 2 நாள்ல இந்த வேலை முடிஞ்சிடும்ல. இத பாருங்க, நீங்க எங்க ரெகுலர் கஸ்டமர். நீங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கறது எங்களோட வேலை. அப்புறம் உங்க வீட்டுல எல்லாருக்கும் இந்த மாதிரி டிசைன் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதிகமா இருந்தா நீங்க மேடம் கிட்டே கேட்டு பாருங்க. மேடம், உங்களுக்கு இதுல ஏதாவது குறை தெரியுதா? இல்ல சார் சொல்ற மாதிரி இந்த டிசைன்ல ஏதாவது மாத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட சொல்லுங்க மேடம். அது எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. எங்க மாமியாருக்கும் இந்த டிசைன் பிடிக்கணும் இல்லையா? அவங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்க. அவங்களோட அபிப்பிராயத்தையும் நான் கேட்டாகணும். அதனால அது வரைக்கும் இந்த நகையெல்லாம் நீங்களே வச்சுக்க முடியுமா? அப்புறமா வந்து எல்லா நகையும் நான் ஒண்ணா வாங்கிக்கிறேன். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம வீட்டு பெரியவங்களை நம்ம மதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல? சரி, அப்போ நகை உங்களுக்குன்னு எடுத்து வச்சிடறேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. வரங்க. போயிட்டு வாங்க. வந்தனா, வந்தனா எங்க இருக்க? இதோ வந்துட்டேங்க, வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்னாச்சு சூர்யா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? முதல்ல உன்னோட கண்ணை மூடு. சொல்றல. டான் டாடான். இப்போ உன் கண்ணை தர. எந்த சந்தோஷத்துக்காக இது? உனக்காக. ஆனா எதுக்காக? சும்மாதான், மனசுல துணிச்சு வாங்கிட்டு வந்த. வாங்க. வந்தனா வந்தனா வந்தனா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப உங்க பிரசன்டேஷன் ஹிட் ஆயிடுச்சு. நிஜமாவா? அவங்க எல்லாரும் என் பிரசன்டேஷனை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. என் சம்பளத்தையும் அதிகப்படுத்திட்டாங்க. நிஜமாவா? என்னோட முதல் வெற்றி இது. நான் இப்பவே உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வரேன். நான் இப்பவே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஹலோ அம்மா. சொல்லு சூர்யா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் வீட்டுக்கு. என்னாச்சு உனக்கு? ராத்திரி பகலுமா வேலை வேலைன்னு இருக்க? அந்த குழந்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடியே வந்துட்டா. அவளையும் நீ கவனிக்கணுமா வேண்டாமா? இப்பெல்லாம் நீ யார பத்தியும் கவலைப்படுறதே இல்ல. உன்கிட்ட என்னத்த சொல்றது? அண்ணாமா, நான் சொல்றத கேளுங்க. எதுவும் சொல்ல வேண்டாம். நீ நிறைய சொல்லிட்ட. என்னாச்சு சூர்யா? அம்மா என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல. சூர்யா, ஹலோ. நான் தான்மா. அம்மா, நாங்க இங்க வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிடு. சரிம்மா. அங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்குதா? ஏன் கிராண்டா இருக்காது? உங்க பப்ளு அண்ணா எங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உன்னை பத்தியும் கேட்டாரு. பெரியம்மா கிட்ட போன் கொடு. பெரியம்மா, அம்மா பேசுமா. குடு. ஜாலியா இருக்கா? சொல்லுமா சாந்தி, நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டோம்க்கா. இங்க எல்லாரும் உங்களையும் பெரியவரையும் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
அக்கா நான் வந்து மாணிக்கத்துக்கிட்ட மாவை சலிச்சு வைக்க சொல்லிட்டு வந்திருந்தேன். சலிச்சு வச்சுட்டாரு அவரு. அதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அக்கா விருந்தாளிங்களுக்காக தலகாணி எல்லாம் மாடியில எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் பார்த்து எடுத்து வச்சாச்சுமா. முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனையை நீ மறந்துடு. அங்க உட்காந்துட்டு இங்க இருக்கிறத பத்தி கவலைப்படுற? கவலைப்படாம எப்படிக்கா இருக்க முடியும்? எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்ல. உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் சாரி ஃபால்ஸ் அடிக்கிறதுக்காக கொடுத்திருந்தேன். லட்சுமி அனுப்பி அதை வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. சரி. அப்புறம் அர்ச்சனா நந்தினி நகைக்காக ஃபோன் பண்ணாலா இல்லையா? நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. எல்லாத்துலயும் நம்ம அலட்சியமா இருக்க கூடாது இல்ல? அம்மா சாந்தி, உன் மருமக எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. அங்க கல்யாணத்துல சந்தோஷமா இரு. அப்புறம் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில கூப்பிடு என்ன? சரிக்கா, நான் போனை வச்சிடுறேன். அப்புறமா பேசுறேன். சரி வச்சிடுமா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நான் என்னமோ இதுல நிறைய பணம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா லாக் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நீ நியாயமா அதை எப்பயும் லாக் பண்ணி தான் வைக்கணும். அப்பதானே அதுல பணம் இல்லாத விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாது. கார்த்திக், சிரிப்பு வருதா உங்களுக்கு? நீங்க தான் என்ன நல்லா மாட்டி விட்டுருக்கீங்க. ஆமா, உண்மைதான். இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டி இருந்திருப்போம். ஒருவேளை அவரை நம்ம சொல்றத கேட்காம போயிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு நானும் ரொம்ப டென்ஷனா தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என் புத்திசாலி பொண்டாட்டியோட ஒரே ஒரு உண்மை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுச்சு. நீ உண்மையிலேயே கிரேட் தான். கார்த்திக், நாம சின்ன குழந்தைங்க இல்ல. இது பாருங்க, எனக்கு பொய் சொல்லவும் பிடிக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் மனசு பதறிக்கிட்டே இருக்கும். இப்படி பயந்துகிட்டே இருக்கிறத விட எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். என்ன அர்ச்சனா, நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும். அம்மா வர வரைக்கும் நம்ம கிட்ட யாருமே பணம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத அர்ச்சனா, எல்லாம் சரியாயிடும். அர்ச்சனா, ஒன்னும் ஆகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அப்பா நல்லா இருப்பா. வாங்க, உள்ள வாங்க. வாங்கப்பா. சுமங்கலி யாருமா? வாங்கம்மா. வாங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வாங்க பாட்டி, வந்து உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. உட்காருங்கம்மா. சூர்யா, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வரணும்டா நீ. வாழ்த்துக்கள். சூப்பரா கலக்கிட்ட போல இருக்கு. ஆமா சூர்யா, கஷ்டம் கசப்பா இருந்தாலும் அதோட பலன் இனிப்பா இருக்கும். ஆமா, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதனால இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வேணும், புரியுதா? தாராளமா. நம்ம வீட்டுக்கு முதல் முறையா அப்பா வந்திருக்காரு. நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வரேன். என்ன சூர்யா, அம்மா மேல அவ்வளவு கோவமா உனக்கு? இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லவே இல்ல. எங்களுக்கே வந்தனா போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லனா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா, நீங்க அண்ணாவை திட்டினீங்கல்ல, அதனால அவருக்கு நீங்க ஒரு gift கொடுத்தாகணும். இல்லனா அவர் நிச்சயம் சமாதானமே ஆக மாட்டாரு. கரெக்ட் தானண்ணா? ஆஹா. இந்தாங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. முதல்ல
ஒரு நிமிஷம். ஹலோ. Congratulations. ஹே, தேங்க் யூ so much. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா காலையிலேயே அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பாட்டி, ராகுல் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாரி, நான் எங்களால வர முடியல. நிறைய கெஸ்ட் எல்லாம் வர. லூசு, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. எனக்கு தெரியும், கல்யாண வீடுனா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அது சரினா, நாங்க வரலங்கிறதுக்காக ஸ்வீட் கொடுக்காம ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு ட்ரீட் வேணும். ஆஹா, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ட்ரீட் கொடுக்கறேன். எங்க கேக்குறீங்களோ அந்த இடத்துலயே உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறேன். அர்ச்சனா, வதனா கிட்ட பேசுறியா? அர்ச்சனா, முதல்ல நீ ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லு. சண்டே எல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றத கேளு. ராகுல், எல்லாத்துலயுமே கவனமா இருப்பா. ஓகேப்பா. அண்ணா. ஓகே அர்ச்சனா, உன் சூர்யா அண்ணனுக்கு உன் சார்பா நாங்க ஸ்வீட் கொடுத்துட்டோம். சரி, உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். சூர்யா, ஐயோ, என்ன ஆச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் ப்ராஜெக்ட்ல நான் ஜெயிச்சிருக்கிறதால மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். என் மனசுக்குள்ள அப்படியே உங்க எல்லார்கிட்டயும் ஓடி வந்து சொல்லணும்னு ஆசை. இங்க பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம குடும்பமே முழுசா இல்லாதப்போ சந்தோஷமும் முழுசா இருக்காது. என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் என் அப்பா தானே நிக்கிறாரு. உண்மைதாப்பா. வந்தனா அன்னைக்கு என்கிட்ட கேட்டா, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது, வருத்தமா இருக்கும்போது யார்கிட்ட ஐடியா கேட்பேன்னு கேட்டா. உங்களுக்கு தெரியுமாமா, என் கண்ணு முன்னாடி யாரோட முகம் வந்ததுன்னு? அப்பாவோட முகம்தான். நீங்கெல்லாம் இல்லாம நான் எதுவுமே இல்லை. எந்த தைரியத்துல நான் தனியா வந்து எனக்கே தெரியல. உங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்து நான் இப்ப இங்க அரைகுறையா நிக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க உங்க புள்ளைய நல்லா திட்டி வீட்டுக்கு வாடன்னு கூப்பிட மாட்டீங்களா? சூர்யா, வாப்பா, உன் வீட்டுக்கு வா. கல்யாணம் என்னமோ அவசர அவசரமா தான் நடந்தது. ஆனா ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விஷயத்தையும் விடாம எல்லாத்தையும் கவனமா பண்ணிருக்காங்க அக்கா. அப்படியா? ஆமாண்ணா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. வந்தவங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருங்க.
நல்லா இருப்பா. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பப்ளு கல்யாணத்துக்கு குறைஞ்ச நாள்லயே நிறைய ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்திருக்க போல இருக்க. ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்திருக்கீங்க. ராஜசேகரா அண்ணா, இதுக்கு மேல இங்க எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா இன்னில இருந்து விருந்தாளிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிண்ணா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆமா, முதல்ல சொல்லுங்க, அண்ணி எப்படி இருக்காங்க? பொறுமையா இரு, சொல்லுவா. 2 நாள் கழிச்சு இங்க வருவா, நீயே பாத்துக்கோ. நான் வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அக்கா, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கார்த்திக், நந்தினியோட வீட்டு விஷயம் என்னாச்சு? அது எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. பேப்பர் பாக்ஸ் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அந்த ஏரியால எல்லா பங்களாவும் வித்து போச்சாமே. ஆமா பெரியப்பா, வீடு தான் அவ்வளோ அழகா இருக்கே. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரொம்ப அருமையா இருக்கு. பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சு போச்சு. யாரா இருந்தாலும் அதை வாங்கிடுவாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், நில்லு ராகுல், நில்லு சொல்றேன்ல. ஏய், அங்க பாரு. ஓடாத, நில்லு. என்னால முடியாது. ஓட முன்னடா, நில்லு. தர மாட்டேன். ராகுல் அப்படிதான் ஓடிக்கிட்டே இரு. வந்தனாக்கும் இது ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். அப்போது அவளோட வெயிட் கொஞ்சம் குறையுதான்னு பாப்போம். பாருங்கம்மா இவர் எப்படி பேசுறாருன்னு. எப்பவுமே இப்படிதான் கிண்டல் பண்றாரு. என் மருமகளை மட்டும் ஏதாவது சொன்ன உனக்கு காட்டி ஃபிலிம் தெரிஞ்சுக்கோ. ராகுல் பிளேட் கொடு. இவனை பாருங்களேன். இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. காலங்காத்தால என்ன புடவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? என்னங்க, நாளைக்கு நந்தினியோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நேரம் வேற கம்மியா இருக்கு. அதான் புடவையை பாத்துட்டு இருக்கோம். அண்ணா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த பொம்பளைங்க புது புடவைய தவறாம எடுத்துறாங்க. சித்தப்பா, மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா வந்தனாவுக்கு ஒரு புடவைய 2வது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம்னா அந்த வானமே கீழே விழுந்த மாதிரி ஆயிடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் 2வது தடவை கட்டணும்? என்னோட மருமக நம்ம நந்தினியோட கல்யாண சடங்குல எல்லார விடவும் நல்ல புடவைய கட்டணும். போமா, உனக்கு பிடிச்ச புடவைய எடுத்துக்கோ. சரிங்கம்மா. வா வந்தனா. இத பாருங்க. அட, ரொம்ப நல்லா இருக்கு. உன் அக்காவோட மருமக எப்படி இருக்கா? ரொம்ப அழகா இருக்கா. அக்கா மருமகளை தேடி தேடி பிடிச்சிருக்காங்க. நல்லா படிச்சிருக்காக்கா. ஆனா வீட்ல எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்றா. அம்மா, உங்களோட பிளவுஸ் அப்புறம் புடவைக்கு ஃபால்ஸ் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி. ஐயோ, கை என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு? இத நான் எப்படி போட்டுக்க முடியும்? நீ இத கவனிக்கலையாமா? அம்மா, அது பிளவுஸ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்க மாட்டியா? அம்மா, அது வந்து நான் அவசரமா வாங்கிட்டு நீங்க பாருங்கக்கா, நான் வைக்க சொன்ன டிசைன் வேற, ஆனா அவன் வச்சிருக்கிறது வேற. அம்மா, எனக்கு தெரியாதுமா.